இன்னைக்கு ஜூலை 31 பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஹியூமன் மில்க் பேங்க் லான்ச் பண்றோம். இது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா பிரெஸ்ட் மில்க் தேவைக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு நாங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் முன்னிட்டு லான்ச் பண்றது ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ இது எத்தனையோ லட்சங்க குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை இனாகிரேட் பண்றது வந்துட்டு டாக்டர் குமுதா, டாக்டர் ரமா, டாக்டர் கீதா. ஸோ நான் கேட்கலாம். வங்கி இந்த பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பிரெஸ்ட் ஃபீடிங் வாரத்தை முன்னிட்டு இதுக்கு வந்தது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தாய்ப்பால் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேரணும்னா அதுக்கு நம்ம எல்லா முயற்சியும் எடுக்கணும். இப்போ குழந்தை பிறந்தோன்னு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு சில அம்மாக்களுக்கு முடியலனாலும் இல்லை குழந்தைங்களுக்கு குடிக்க முடியலனாலும் இல்லை தாய்ப்பால் வாங்கி இருக்கிறதுனால அந்த அம்மா கிட்ட இருந்தே எடுத்து அந்த பாலை வந்து அவங்களுக்கு டியூப் மூலமாவோ அது வழியாவோ கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம கொடுக்க முடியாத அம்மாக்களுக்கு இங்க மட்டும் இல்லாம இங்க பிறக்கிற ஆஸ்பத்திரி மட்டும் இல்லாம குழந்தைகள் மட்டும் இல்லாம அவங்க வெளி ஆஸ்பத்திரிக்கும் பிறக்கிற குழந்தைங்களுக்கும் அவங்க கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் வந்து பிறந்ததுல இருந்து 2 வயது வரைக்கும் கிடைக்க வேண்டியங்கிற ஒரு மெசேஜ் வந்து இந்த மில்க் பேங்க் வங்கி தொடங்குறது மூலமாக அவங்க வந்து கட்டாயம் எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி பண்றதுனால இங்க மட்டும் இல்லாம இங்க வர குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் இந்த விஷயம் பரவி சுற்றி இந்த வேலைச்சேரியை சுற்றி இருக்க எல்லாரும் தங்களோட குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தான் கிடைக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்து வந்து நன்றாக பரவும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். அதனால இந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்றாங்க. டாக்டர் சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10% குழந்தையும் ஒரு 5% மதர்ஸும் பிரச்சனையில இருக்கலாம். அதாவது பிறந்தவொடனே அவங்க தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலைமை. பட் அப்படி இல்லாத போது வேற ஒரு சில காரணங்களுக்காக அது தள்ளி போகுது. அதனாலதான் இப்ப வந்து அந்த அவேர்னஸ் வந்து நம்ம கான்சியஸா இந்த கடிகாரத்தை பார்த்து இப்ப இந்த குழந்தைக்கு எவ்வளவு நேரத்துக்குள்ள தாய்ப்பால் கிடைக்குதுன்னு ஒரு ஆஸ்பத்திரியை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதுல வந்து ஏன் அந்த மாதிரி லேட் ஆகுது, முக்கியமா சிசேரியன் செக்ஷன்ஸ்ல அது ஆகுது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சு இப்போ அம்மாவுக்கு ஆப்ரேஷன் ஆனா கூட ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளேயே அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பணுங்கிற வந்து ஒரு முக்கியமான கருத்து வந்து எல்லா டாக்டருக்கும் எல்லா ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கும் இப்போ வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதனால அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியா தான் இருந்தது. இப்போ இந்த NFHS 5ல வந்து அது 2021 பண்ணது. ஆனா இந்த 3 வருஷத்துல கட்டாயம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் மட்டும் இல்லாம பிரைவேட் ஆஸ்பத்திரியும் இது ரொம்ப முழு முயற்சியோடு சேர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து கட்டாயம் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா அது அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தேவைப்படும். ஏன்னா இந்த மெசேஜை வந்து எங்களை விட நிறைய பேருக்கு கொண்டு செலுத்தக்கூடியவங்க நீங்க. இந்த மெசேஜை சொன்னா இந்த அம்மாவே என்னை வந்து ஏன் நீங்க 1 மணி நேரத்துக்குள்ள என் குழந்தைகிட்ட பால் கொடுக்கலன்னு கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறது எங்களோட. இந்த அம்மாவும் தாய்ப்பால் கொடுக்குற அம்மாவும் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து சில ஸ்கிரீனிங் பண்ணணும், அவங்களோட ஹெல்த் வந்து சரியா இருக்கா அப்படின்னு. அப்புறம் சில டெஸ்ட் பிரெக்னன்சிலேயே அவங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கோம். ஏன்னா பால் வழியாக எந்த ஒரு நோயும் அடுத்த குழந்தைக்கு போகக்கூடாதுன்னு ரொம்ப முக்கியமாக நாங்க கவனம் செலுத்துறோம். ஸோ அந்த ஸ்கிரீனிங் பண்ணி அந்த அம்மாவுக்கு அவங்க அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஃபிட்டான்னு அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க குளிச்சுட்டு வரணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அப்புறம் பிரஸ்ட் பம்ப் வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹைஜீன் பார்ட்டை டேக் கேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரோசஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்டோரேஜும் -20 தான் வைக்கணும். ஸோ -20 வைக்கும்போது அது 6 மாதம் வரைக்கும் அந்த தாய்ப்பாலை நம்ம பயன்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரோசஸிங் வந்து சாதாரண அப்படி பால் எடுத்து அப்படி கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த பால் எடுக்கிறதுக்கும் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அது ப்ரோசஸ் பண்றதும் பாஸ்டரைசேஷன் வந்து 62.5 டிகிரிஸ்ல 30 மினிட்ஸ் வரைக்கும் அது பாஸ்டரைஸ் ஆயிட்டு அதுல இருந்த நோய் கிருமிகள் நோய் இதெல்லாம் கொல்லப்பட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு கொடுக்கப்படுது. சேல்ஸ் பண்றதுன்றது கிடையாது. இப்போ வந்து நேஷனல் கைட்லைன்ஸே வந்துருச்சு. 2017ல இந்த காம்ப்ரிஹென்சிவ் லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் சென்டருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் எப்படி பிளட் பேங்க்ஸ் ஆரம்பிச்ச பிறகு
குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் லைசன்சிங் பண்றாங்களோ அதே மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் படியும் இந்த தாய்ப்பாலை விற்கக்கூடாதுன்னு அந்த இது திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ மில்க் பேங்க் ஆரம்பிக்கிற ஒருத்தருக்கும் இந்த எல்லா கைட்லைன்ஸ் கொடுக்கப்படுகிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இப்போ நெக்ஸ்ட் இப்போ நிறைய இப்போ கிட்டத்தட்ட 200 மில்க் பேங்க் கண்ட்ரியில் வந்தது. ஃபர்ஸ்ட் மில்க் பேங்க் இந்தியாவில் மும்பையில் சயாம் ஹாஸ்பிட்டல் 1989 வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 200 மில்க் பேங்க்ஸ் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி வந்துருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் இப்போ ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு மானிட்டரிங்க்கு அங்கேருந்து ஒரு டீமும் வரப்போறாங்க. ஆல்ரெடி இப்போ ஐசிஹெச் எல்லாம் அவங்களுக்கு டெல்லியிலேருந்து ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க கிட்ட மில்க் பேங்க் எப்படி நடத்தப்படுகிறதுன்றது ஆய்வெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால அங்கேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லேருந்து ஆய்வு வந்து பண்ணுவாங்க. இந்த பிரைவேட் மில்க் பேங்காக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க மில்க் பேங்க் இருந்தாலும் அதை ஆய்வுபடுத்தி அது கரெக்ட் ஸ்டாண்டர்ட்ல அது ஃபங்க்ஷன் ஆகுதான்னு மானிட்டரும்